2 நாளா என்னால சரியா வீடியோஸ் வந்து போடவே முடியல. ஸோ எல்லார்கிட்டயும் ஃபர்ஸ்ட்டு வந்து சாரி கேட்டுக்கிறேன். இதுக்கப்புறம் வந்து கன்டினியூவா வந்து வீடியோ போட வந்து நான் ட்ரை பண்றேன். மகா சிவராத்திரி அன்னைக்கு தான் வந்து நாங்க வீட்ல வந்து சாமி கும்பிட்டோம். ஸோ அன்னைக்கு வந்து என்னால வீடியோவும் எடுக்க முடியல. ஹெல்ப்புக்கும் வந்து எனக்கு ஆள் இல்ல. மறுநாள் வந்து மயானக்கொள்ளை வந்து ரொம்ப சூப்பரா முடிஞ்சுது. பாப்பா வச்சுக்கிட்டு என்னாலயே வந்து எந்த வீடியோவும் எடுக்க முடியல. ஹஸ்பண்ட் ஃப்ரீயா இருந்திருந்தாங்கன்னா, கண்டிப்பா வந்து வீடியோ எடுத்து குடுத்துருப்பாங்க. ஸோ மயானக்கொள்ளை முடிஞ்சு நைட்டு வந்ததும் அப்படி ஒரு டயர்டு. ஸோ என்னால வந்து எந்த வேலையுமே வீட்ல செய்ய முடியல. சிங்க்ல பாத்திரம்லாம் அப்படியே இருந்தது. போட்டது போட்டபடியே போய் நாங்களும் வந்து தூங்கிட்டோம். ஸோ காலையில ஃப்ரைடே எந்திச்சு செஞ்சுக்கலாம்னு நெனச்சுட்டு, காலையில எந்திச்சு பாத்திரம்லாம் வந்து கழுவி வச்சுட்டு, ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே போய் தூங்கிட்டேன். சுத்தமா நின்னு வந்து வேலையும் செய்ய முடியல. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப டயர்டா இருந்தது. ஹஸ்பண்ட் வந்து டிஃபன் வந்து கடையிலேருந்து தான் வாங்கிட்டு வந்து குடுத்துருந்தாங்க. டிஃபன் மட்டும் சாப்பிட்டுட்டு லஞ்ச் வந்து செய்யலான்னு சொல்லிட்டு இருந்துட்டோம். லஞ்ச் வந்து ஏதாச்சும் சிம்பிளா செய்யலான்னு சொல்லிட்டு வெரைட்டி ரைஸ் தான் வந்து பண்ணியிருந்தேன். லெமன் ரைஸ், அப்புறம் கேரட் சாதம், பொட்டேட்டோ ஃப்ரை இதோட தான் வந்து பண்ணி விட்டுருந்தேன். ஏன்னா அந்த அளவுக்கு உடம்பு வந்து ரொம்ப டயர்டா இருந்தது. இன்னைக்கு